ஓகே ஃபர்ஸ்ட் சிம்பு தனுஷ். ஐயோ ரெண்டு பேருமே எனக்கு பிடிக்கும். I'll go with தனுஷ் சார். விஜய் சேதுபதி தனுஷ். ஆப்வியஸா தனுஷ் சார். விஜய் சார் அண்ட் தனுஷ். விஜய் சார். விஜய் சார் கழட்டி விட்டப்பா. விஜய் சார் அண்ட் அஜித் சார். ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணு. எப்படி அதே மாதிரி அஜித் சார் கூட விஸ்வாசமா இருக்கட்டும், 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்த பங்காளி அப்படின்னு அப்பா சொல்ற டயலாக் வந்து இப்போ வரைக்குமே டெம்ப்ளேட். டாடி வந்து ஃப்ரம் காலேஜ் பீரியட்ல இருந்தே கமல் சாரோட பெரிய ஃபேன். ஸோ வளகாப்பு முடிச்சுட்டு நான் போய் அவரை பார்த்தேன், பர்சனலா மீட் பண்ணேன். சாரி வர முடியல, வீட்டில் பெரியவர் ஸ்தானத்துல நான் இருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பா ஒரு விருந்து கொடுக்கணும். நட்சத்திரனுக்குமே அவர் சொல்லி எப்படி சொல்லி கொடுப்பேன்னா, அப்பாவை தாத்தான்னு கூப்பிட்றேன்னா அப்ப பெரிய தாத்தா வந்து கமல் சார் தான் அப்படின்னு. தம்பியோட நேமிங் செரிமனிக்கு வந்து அவர் தான் பண்ணாரு. ஸோ எனக்கு வந்து பெரிய ஃபங்க்ஷனா அதை வைக்கணும் பண்ணணும் எனக்கு ஆசை இல்லை. எனக்கு அப்பாவுக்கு ஆண்டவர் பேர் வச்சா போதும். நட்சத்திரனுக்கு 2 குட்டி வந்து காப்பு அனுப்பிச்சார், 2 காப்பு. சோ தட்ஸ் சம்திங் ஹியூஜ்ல, எந்த ஒரு ஃபேமிலிக்கும் கிடைக்காத ஒரு பிளெஸிங். ரெண்டே அவர்தான் சத்யா படத்துல. இப்போ அப்பாவோட அந்த ஃபர்ஸ்ட் இந்த ரியாலிட்டி ஷோ போய் பார்த்த அனுபவம், இல்ல ஷூட்டிங் ஸ்பாட் போனது. ஏன்னா கமல் சாரும் நீங்க கமல் சார் வந்து உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பர் மாதிரி தான். ஏன்னா வந்து அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் நம்ம வந்து பாத்திரலாம், எங்க பார்த்தாலும் அவங்க சைட்ல ஒரு கட் அவுட் வைக்கிறாங்களோ இல்லையோ, அப்பா வந்து தனியா கமல் சாருக்கு கட் அவுட் வச்சிருப்பாரு. சோ அந்த விஷயங்கள் ஃபர்ஸ்ட் போன அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ், அது பார்த்தது, அந்த நிகழ்வுகள்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்து அப்பாவோட ஷோ எனக்கு நினைவு தெரிஞ்சு இப்ப போறேன்னா, நான் வந்து அப்பா என்ன வந்து 1.5 வயசுல இருந்தே மிமிக்ரி ட்ரெயின் பண்ணாரு. சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் 2.5 வயசுல நான் ஸ்டேஜ் ஏறினேன். ஓகே, என்ன வயசுல? இது கலக்க போகுது யார் ஜூனியர்ஸ் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் 4 வயசுல. 2.5 வயசுல டாடியோட கலக்க போகுது யாரோட ப்ரமோ ஃபைனல், அப்பா ஃபைனலிஸ்ட் ஆனாரு. சோ அசத்த போகுது யார் ஃபைனலிஸ்ட் ஆனாரு. அப்ப வந்து அந்த ப்ரமோல நான் வந்து மிமிக்ரி பண்ணேன். அப்படியே கட் பண்ணா 4 வயசுல நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏறேன். 2.5 வயசுல ஏறிட்டேன், ஸ்டேஜ் ஷோஸ்ல ஏறுறேன். 4 வயசு வந்து ப்ராப்பரான ஃபர்ஸ்ட் கலக்க போதார் ஜூனியர்ஸ் நான் பண்றேன். நானு அஸ்வின் எல்லாமே அந்த செட்டு. பழைய சின்ன பையன் அஸ்வின் ஒருத்தர் மிமிக்ரி பண்ணுவான், அவன் எல்லாமே அவரு நான் எல்லாமே ஒரே செட். அவர் வின்னர் நான் ரன்னர் அப் அப்படி இருந்தோம். ஸோ அதனால அப்பத்துல இருந்தே அப்பா என்ன ட்ரெயின் பண்ணுவாரு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் அப்பாவோட ஸ்டேஜ் எப்போ பார்த்தேன்னா, இது கலக்க போகுது யாரு வந்து ஃபர்ஸ்ட் அப்பா வந்து ஸ்டேஜ் பண்றாரு. ஸோ அப்போ வந்து டாடி வந்து இது சிவாஜி கிட்ட போட்டிருக்காங்க, அரவிந்த் அண்ணா வந்து திலானாவை நம்ம கெட்டப். சோ அது எனக்கு நினைவு தெரிஞ்சு அவங்க பண்ணது அப்படியே எனக்கு வந்து கண்ணுக்குள்ள அப்படியே ஞாபகம் இருக்கு. அந்த ஸ்பூஃப் பண்ணாங்க. சோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். வந்து அதை முடிச்சுட்டு வந்தோடனே டாடிக்கு எல்லாமே சூப்பர் சொல்லும் போது அந்த வயசுல அது ரியலைஸ் ஆகல. ஆனா இப்ப பார்க்கும்போது அப்பா வந்து அப்பாவோட லைஃப் அப்படியே திரும்பி பார்த்தோம்னா அதுலயே எனக்கு வந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. வீட்லயே நான் ஒரு பெரிய புக்கு, ஒரு டிக்ஷனரி நான் வச்சிருக்கேன். சோ அதை தாண்டி நான் எதுக்கு வெளியில போய் இன்னொருத்தவங்களை பத்தி நான் படிக்கணும்? சோ அப்பாவோட லைஃப் அப்படின்னு நான் வந்து அவர் கத்துக்கிட்ட விஷயங்களை நான் கத்துக்கிட்டாலே வந்து பெரிய ஒரு டிக்ஷனரி தான் எனக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அப்பா வந்து அப்பாவோட ஸ்டேஜ் பார்த்தது வந்து திலானா மோகன் அந்த கெட்டப் ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த பிக்சருமே இன்னும் அப்பா வச்சிருக்காரு அந்த ஃப்ரேம். சூப்பர். அதுதான் இப்போ அந்த மிமிக்ரினா அப்ப என்னென்ன வாய்ஸ் பேசுவா அந்த டைம்ல? அப்ப வந்து நான் எனக்கு அப்பா என்னென்ன வாய்ஸ் ட்ரெயின் பண்ணானா, ரகுவரன் சார் பண்ணாங்க, விஜயகாந்த் சார் பண்ணாரு, எம்ஜிஆர் சார் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து பிரகாஷ் ராஜ் சார் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பாடி லாங்குவேஜ் எனக்கு ட்ரெயின் பண்ணார். எனக்கு அப்பா ட்ரெயின் பண்ணாருன்னா வித் பாடி லாங்குவேஜ் தான் எனக்கு ட்ரெயின் பண்ணுவார். ஸோ பாடி லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் பாடி லாங்குவேஜ் பண்ணுவேன். சாலமன் பாப்பையா வாய்ஸ் எனக்கு ட்ரெயின் பண்ணாரு. விஜய் சாரு, சாரி சிவாஜி சாரு, எம்ஜிஆர் சாரு, அதுக்கப்புறம் விஜயகாந்த் சாரோட பாடி லாங்குவேஜ்லாம் எனக்கு ட்ரெயின் பண்ணாரு. ஸோ அதே மாதிரி எஃபெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரெயின் எஃபெக்ட் பண்ணுவேன், ஹார்ஸ் எஃபெக்ட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஈஸியா நம்ம கத்துக்கலான்றதான் இதெல்லாமே அப்பா எனக்கு அப்ப ட்ரெயின் பண்ணாரு. அந்த டைம்லயே ஆரம்பிச்சாச்சு அந்த ஒரு ஓகே நம்ம இண்டஸ்ட்ரிக்கு தான் நம்ம வந்து மகளை கொண்டு வர போறோம் அப்பா. பெரிய விஷயம். ஏன்னா இப்ப சொல்லுவாங்கல்ல, டிஆர் ராஜேந்தர் வந்து எஸ்டிஆர் எப்படி சின்ன வயசுல இருந்தே கேமரா முன்னாடி இது பண்ணாங்களோ, பட் இது ரொம்ப ஃபுட்டேஜ் இருக்கு யூடியூப்ல. எனக்காக நான் ஒரு நாள் இதெல்லாம் பண்ணுவோம், இதுல ஷேர் பண்ணுவோம். கண்டிப்பா நான் இருக்கு, நான் அனுப்பிச்சுறேன். ஃபுட்டேஜ் என்ன இருக்கு தெரியாது, மிமிக்ரி பண்ணது குட்டியோண்டு இருப்பேன். இத டோரா கட்லாம் பண்ணிட்டு டாடி சொல்ல பேசுறது, மிமிக் பண்றது. சோ அதெல்லாமே அது ஒரு நைஸ் மெமரிஸ், அது ஒரு கோல்டன் பீரியட். ஏன்னா இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னன்னா மகாபலிபுரம் விஜிபி ஈவென்ட்லாம் வந்து அப்பா பண்ணுவார்.
சோ அப்ப நாங்க வந்து இங்க சாலிகிராமம்ல இருந்து பைக்ல தான் போவோம். சோ அப்ப கார் வாங்காத டைம் அண்ட் லோக்கல் ஈவென்ட்ஸ் எல்லாமே அப்பா பைக்ல போவாரு. அம்மா பின்னாடி வந்து டாடியோட பேக் மாட்டிப்பாங்க, எல்லா ட்ரெஸ் காஸ்டியூமோட பேக். டாடி வந்து அப்ப வந்து பஜாஜ் CT 100 இன்ன வரைக்கும் அந்த பைக் இருக்கு, அண்ணா வச்சிருக்காங்க, வினோத் அண்ணா வச்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் அந்த பைக் இருக்கு. அந்த பைக்குக்கு வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் என் வயசு ஆகுது, 24. என்னை விட பெரியவர் அவர், 26 வருஷமும் என்னமோ அந்த பைக் வாங்கி. ஏன்னா அப்பா வந்து அம்மா லவ் பண்ணும் போது அப்பா வாங்கி கொடுத்தது. ஸோ ஆல்மோஸ்ட் 26 years ஆஃப் அந்த பைக் மெமரிஸ். அதனால தான் அம்மா அப்பா கொடுத்துலான்றப்போ நான் பெருசா சொன்னேன், இல்லை எனக்கு அதுல மெமரிஸ் நிறைய இருக்கு, என் கண்ணு முன்னாடி யாராவது ஒருத்தவங்க அதை ஓட்டிக்கிட்டே இருக்கட்டும், அதுக்கு சந்தோஷம்னால பஜாஜ் CT 100ன்னு சொல்லிட்டு அந்த பைக்கு முன்னாடி டேங்க்ல நான் உட்காந்துருப்பேன், பின்னாடி அப்பா உட்காந்துருப்பாரு, அம்மா வந்து பின்னாடி வந்து பேக் மாட்டி இருப்பாங்க. லேட் நைட் ஆகும், ஈவெண்ட் முடிச்சுட்டு வர 12 மணி ஆகும். ஆமா, லேட் நைட் வருவாங்க. அப்ப என்ன பண்ணுவாரு, அப்பா என்ன திருப்பி ஒரு வயிற்று மேல இந்த அப்டமன்ல சாச்சிட்டு அம்மாவோட துப்பட்டா எடுத்து கட்டிடுவாங்க, ஏன்னா இப்படி விழக்கூடாது தூக்கத்துல. இதனால அந்த அந்த மெமரிஸ் எல்லாம் இன்னும் எனக்கு கண்ணுக்குள்ளேயே இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்படி திருப்ப முடியலனால மறுபடியும் டேங்க்லயே இப்படி படுத்துருவேன். சோ அது எல்லாமே ஒரு ஸ்வீட் மெமரிஸ். அப்பெல்லாம் வந்து ஐபோனோ இல்ல ப்ராப்பர் கேமராவோ ஏதோ இல்லைன்னா அதை அப்படியே மெமரைஸ் பண்ணி பிக்சரா எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப ஆசை. இதெல்லாம் அதான் அதோட பியூட்டின்னு நினைக்கிறேன் எப்போதுமே. அது இன்னும் அதாவது பிக்சரைஸ் பண்ண முடியலனாலுமே மைண்ட்ல ஒரு பிக்சரா இருக்குல்ல, அது இட்ஸ் அமேசிங். அண்ட் ஐ ஹேவ் எப்படின்னா இப்ப நிறைய பாத்துருப்போம்ல, திஸ் ஆர் தட் மாதிரி நான் சில ஆக்டர்ஸ் பேர்லாம் சொல்றேன். லாஸ்ட் வரைக்கும் யார் ஸ்டேபிளா எனக்கு இந்த ஆக்டர் தெரியும், இருந்தாலும் கேக்குறேன் இது எப்படி எந்த அளவுக்கு அவரு ஓகே நடுவுல கொஞ்சம் முக்கியமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் போட்டு பார்ப்போம் எப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் சிம்பு தனுஷ். ரெண்டு பேருமே எனக்கு பிடிக்கும். சிம்பு தனுஷ் ஆக்சுவலி ரெண்டு பேருமே அப்பாவுக்கு ரெண்டு பேருக்குமே அப்பா ரொம்ப பெட்டு ஜாலியா விளையாடுவாங்க. சிம்பு தனுஷ் ஐ வில் கோ வித் தனுஷ் சார். ஓகே தனுஷ் இருக்காங்க. ஓகே அப்போ வந்து அடுத்தது விஜய் சேதுபதி தனுஷ். ஆப்வியஸா தனுஷ் சார். எனக்கு அதுக்கு விஜய் சேதுபதி சார் பிடிக்காது, இந்த கேம் அப்படி எனக்கு அவர் பிடிக்கும் கம்பேர் டு தனுஷ் சார். ஓகே சிவகார்த்திகேயன் அண்ட் தனுஷ் சார். ஓகே அடுத்து நம்ம அசோக் செல்வன் அண்ட் தனுஷ் சார். ஓகே விஜய் சார் அண்ட் தனுஷ். விஜய் சார் கழட்டி விட்டப்பா. இல்ல கழட்டிக்கிட்டது இல்ல. விஜய் சார் நான் வந்து விஜய் சார் தனுஷ் சார் வந்து அப்பா ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிதான் பார்த்தேன். ஆனா விஜய் சாரோட 8 months நான் டிராவல் பண்ணல. சோ இன் டெப்தா நான் அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. விஜய் சார். ஓகே ஓகே விஜய் சார் அண்ட் அஜித் சார். ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணு, எப்படி நான் குத்திக்க முடியும்? பட் பர்சனல் சாய்ஸ் தானே. நீங்க ப்ரொஃபஷனலா கேக்குறீங்களா பர்சனல் தான்? ப்ரொஃபஷன் நான் என்னைக்குமே கேக்குறேன். எனக்கு வந்து ப்ரொஃபஷனலா வந்து ஐ லைக் விஜய் சார். அவரோட ப்ரொஃபஷன் வைஸா அவர் ரொம்ப பெர்ஃபெக்ட். அதுக்கு அஜித் சார் பெர்ஃபெக்ட் கிடையாது. நான் அஜித் சார் எனக்கு எதுனா ரொம்ப பிடிக்கும்னா அவரோட பர்சனல் லைஃப் அவ்வளவு ஹேண்டில் பண்ணுவார். எனக்கு அவர்கிட்ட நான் கத்துக்கிட்ட விஷயம் அதுதான். ஒரு பர்சனல் லைஃப் அண்ட் நம்மளோட பேஷன் ஹாபி கெரியர்னு ஒன்று இருக்கும்ல, அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங், அது எல்லாத்தையுமே எப்படி மேனேஜ் பண்றதை அவர்கிட்ட கத்துக்கிட்டேன். ஓகே இப்போ என்ன பதில்? ரெண்டு கண்ணுங்க. பரவாயில்ல. விஜய் சார் அஜித் சார். ஓகே அஜித் சார் ரஜினி சார். அஜித் சார். ஓகே அஜித் சார் கமல் சார். கமல் சார் தான். அதான் சொன்னேன் எனக்கு பதில் தெரியும், பட் இருந்தாலும் இந்த ஒரு இது கேட்கலாம். கமல் சார் தான் சூப்பர் உண்மையிலே. ஆனா இப்ப தனுஷ் சார்லாம் நீங்க சொல்லும் போது அப்பா கூட நல்ல ஒரு பாண்டிங்ல அவங்க அந்த மாறின்றதா ஒரு கரியர்ல அப்பா கரியர்ல ரொம்ப முக்கியமான படம், பெஞ்ச்மார்க்கான மூவி அது. ஆமா அதே மாதிரி அஜித் சார் கூட விஸ்வாசமா இருக்கட்டும், 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்த பங்காளி அப்படின்னு அப்பா சொல்ற டயலாக் வந்து இப்ப வரைக்குமே டெம்ப்ளேட். நான் பிரெக்னன்ட்டா இருக்கும்போது விஸ்வாசம் ரிலீஸ் பார்த்தேன். அப்பா அதெல்லாம் இன்னும் ஒரு பயங்கர இருந்துச்சு. சூப்பர்ப்பா. ஏன்னா உண்மையிலே சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உண்மையிலே உங்க ஃபேமிலி தான் ஒரு சினிமா குடும்பம், ப்ராப்பர் சினிமா குடும்பம். அதுதான் உண்மையிலே டச். என்னன்னா சினிமா குடும்பம்ன்றதுக்கு ஏன் அப்படின்னா சினிமாவை கொண்டாடுற குடும்பம். எவ்வளவோ சினிமா குடும்பங்கள் இருக்கு நம்ம கோலிவுட்ல வந்து பார்க்கும்போது. ஆனா அவங்க வந்து அவங்க படங்கள் வந்தா ஓகே செலிப்ரேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல அவங்க இது ஓகே. பட் இது வந்து கோலிவுட்ல எந்த நல்ல படங்கள் வந்தாலுமே அதை செலிப்ரேட் பண்ற குடும்பம்ன்றது நான் உங்க குடும்பத்தை தான் பாக்குறேன். அதே மாதிரி இருங்க, இப்படியே இருங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. அதாவது எப்போதுமே வந்துட்டு சொல்ற மாதிரி அதை நம்ம மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே பாசிங் கிளவுட்ஸ் தான்.
ஹாப்பினஸ் தான் வானம் அப்படின்றது வந்து உண்மையான ஒரு இது. ஸோ இது மாதிரி நிறைய என்னென்ன கமெண்ட்ஸ் வந்தாலுமே அது எல்லாமே நீங்கி இப்போ ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் நம்மளுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு ரொம்ப ஹாப்பி. கமல் சார் அண்ட் யுவர் ஃபேமிலி அந்த கதை எப்ப இருந்து மீட் பண்ணிட்டு இருக்கீங்களா கமல் சார்? ஆக்சுவலி வந்து டாடி வந்து ஃப்ரம் காலேஜ் பீரியட்ல இருந்தே கமல் சாரோட பெரிய ஃபேன். அண்ட் இன்ஃபேக்ட் அப்பா வந்து ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணும்போது இன்னும் அப்பாவோட போட்டோஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஆலவந்தான் கெட்டப் போடுவாரு. ஸோ ஸ்டேஜ் ஷோஸ் எல்லாமே கமல் சாரோட கெட்டப் தான் அப்பா போடுவார். அதில் வந்து ஆலவந்தான் பண்ணுவாரு, ரோபோ பண்ணுவாரு, இது எல்லாமே பண்ணுவார். அது இல்லாமல் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பண்ணுவாரு. ஸோ ஆலவந்தான்லாம் பண்ணும்போதெல்லாம் ஸ்டேஜ் இங்க இருக்குன்னா இன்னொரு பில்டிங்ல இருந்து கமல் சார் மாதிரி கூச்சு வருவார். அம்மா சொல்லுவாங்க மொட்டை, அதுக்காகவே மொட்டை அடிச்சு போறான், கண்டினியூஸா ஷேவ் பண்ணிப்பாராம். ஷேவ் பண்ணி பில்டிங்ல இருந்து கீழே குதிப்பாராம், குதிச்சு ஸ்டேஜுக்கு குதிச்சு வருவாராம். அந்த ஆலவந்தான் கமல் எப்படி இருக்காரோ படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா இன்னைக்கு ஈவினிங் அந்த சாங்கை பண்ண ஃபர்ஸ்ட் ஆள் அப்பா தான். ஸோ அதனால அந்த மாதிரி அவ்வளோ தீவிரமான ரசிகர். அண்ட் வந்து ரசிகரை தாண்டி ஒரு கடவுளா பார்ப்பார் அப்பா அவர் எப்பயுமே. அண்ட் அப்படியே வந்து அது எனக்கும் கேரி. டாடி வந்து கமல் சார் மேலே இவ்வளோ அன்பு லவ் வச்சிருக்கிறத பார்த்தா நான் கமல் சார் மேலே இன்னும் அஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சு அவரை பற்றி இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டேன். ஏன்னா இப்படி ஒரு ரசிகர் இருக்க முடியுமா, அப்போ அந்த ஆக்டர் இவ்வளோ பெரிய ஆக்டராக இருக்க முடியும் அப்படின்றது அப்போதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய காட்ஃபாதராக வீட்டில் இருக்காரு. ஸோ எனக்கும் மாமாவுக்கும் ரொம்ப பிளெஸ்ட். என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் லவ் பண்ணும் போது அவர் கூட பேசணும், இந்த மாதிரி லவ் பண்ணுறோம்னு சொன்னோம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி டிரெக்ஷன் ஃபீல்டில் இருக்காரு, ட்ரஸ்ட்டு இது எல்லாமே மாமா போயிட ரொம்ப நல்லா செலெக்ஷன் பண்ணிக்கன்னு சொன்னார். நிச்சயமாக போகுதுன்னு நிச்சயம் பண்ண உடனே வாழ்த்துக்கள், கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. கல்யாணம் பண்ணிட்டு ரிசப்ஷன் அன்னைக்கு நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த ஃபுட்டேஜ், அவர்களுடைய மகப்பேருக்கும் நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொன்னார் அவரு. அண்ட் வளகாப்பப்போ சார் வாஸ் இன் அமெரிக்கா. ஸோ வளகாப்பு முடிச்சுட்டு நான் போய் அவரை பார்த்தேன், பர்சனலாக மீட் பண்ணேன். சாரி வர முடியல, கோச்சுக்காதீங்க, இன்னொரு லஞ்ச் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் விருந்து கொடுக்கணும், ஏன்னா ஒரு பெரியப்பா ஸ்தானம் இல்லை வீட்டில் பெரியவர் ஸ்தானத்தில் நான் இருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விருந்து கொடுக்கணும் அப்படின்னாரு. அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தம்பியோட நேமிங் செரிமனிக்கு வந்து அவர் தான் பண்ணார். ஸோ எனக்கு வந்து பெரிய ஃபங்க்ஷனாக அதை வைக்கணும் பண்ணணும் எனக்கு ஆசை இல்லை. எனக்கு அப்பாவுக்கு ஆண்டவர் பேர் வச்சா போதும் அப்படின்னாரு. ஸோ அதே தான் எங்களுக்குமே, எனக்கும் மாமாவுமே பெரிய ஃபேன். ஆஸ் டைரக்டரா வந்து மாமாவிட்ட கத்துக்கிற இன்ஸ்பயர் பண்ற விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ அதனால அவருக்கும் அதுல இல்ல மாமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், எனக்கும் அதே ஓகேன்னு சொல்லி அவர்கிட்ட போயிட்டு நேம் வச்சுட்டு அண்ட் வந்து பேர குழந்தைக்கு நான் ஏதாவது கிஃப்ட் தரணும், நீங்க வந்து திடீர்னு வந்துட்டீங்க, நீங்க போங்க உங்க கிஃப்ட் தேடி வீட்டுக்கு வரும்னு சொல்லிட்டு அவருக்கு நட்சத்திரனுக்கு 2 குட்டி வந்து காப்பு அனுப்பிச்சார், 2 காப்பு. ஸோ தட்ஸ் சம்திங் ஹியூஜ்ல, எந்த ஒரு ஃபேமிலிக்கும் கிடைக்காத ஒரு பிளெஸிங். அவர்தான் சத்யா படத்துல போது சோ 2 காப் அனுப்பிச்சாரு. சோ எந்த ஒரு ஃபேமிலிக்கும் இந்த பிளெஸிங் கிடைக்குமான்னு தெரியல, பட் we are so blessed. ஓ பியூர் பிளஸ். ஏன்னா உண்மையிலே வந்து ஒருத்தருக்கு நம்ம உண்மையா இருக்கோம், உண்மையா ரசிக்கிறோம் அப்படின்னும் போது அது கண்டிப்பா அதுக்கான விஷயங்கள் அந்த நடிகருக்குமே அவருக்கு வந்து பாருங்களேன், இதெல்லாம் ஒரு சொல்லவே முடியாது, ரொம்ப ட்ரூவா இருக்கும் அப்படின்னா அது கண்டிப்பா அது வந்து நடக்கும் அப்படின்றதுதான் நியதி. அதனால அவர் பெரிய வீட்டுல ஒரு பெரிய நட்சத்திரனுக்குமே அவர் சொல்லி எப்படி சொல்லி கொடுப்பேன்னா அப்பாவை தாத்தான்னு கூப்பிடுறானா அப்ப பெரிய தாத்தா வந்து கமல் சார் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து இப்பதுலதான் அவரை நான் அப்படிதான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பர். அதுதான்ப்பா உண்மையிலே ஒரு பியூரான ஒரு விஷயம். ரொம்ப சொல்லும் போதே அந்த நெகிழ்ச்சி வந்து மூஞ்சில தெரியுது. சோ ஹாப்பிப்பா. வேற ஏதாவது நம்ம நேயர்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறது இந்த நேரத்துல சொல்லலாம்? கன்வேயிங் இஸ் லைக் தேங்க்யூ தான் நான் சொல்லுவேன், நிறைய தேங்க்யூ. ஏன்னா வந்து விமர்சனங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் 1000 வந்தாலும் அதை தாண்டி பிளெஸிங், அன்பு, பாராட்டு இதை வந்து 99% நீங்கள் எனக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் எப்படி நான் அதை திருப்பியும் உங்களுக்கு ரிவர்ட் பேக் கொடுக்குன்னு தெரியல, பட் ஆனால் கண்டிப்பாக நல்ல படங்கள் நல்ல கெரியரில் நான் நிறைய அச்சீவ் பண்ணி அதை உங்களுக்கு நான் ஒரு என்டர்டெய்னிங்காக கொடுக்கணும் அப்படின்றத ஆசைப்படுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கீப் பிளெஸிங் அஸ். கண்டிப்பாக பாண்டியம்மா என்றைக்குமே உங்கள் வீட்டு பொண்ணு தான், அது என்றைக்குமே மாறாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ. அவ்வளோதான் சொல்ல முடியும். சூப்பர். Thank you.